ராஜி எல்லாருக்கும் துணிமணிகள் எடுத்துட்டு சந்தோஷமா கதிர் கூட வீட்டுக்கு கிளம்புறாங்க. போற வழியில ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லிட்டு ராஜி அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றேன்னு சொல்றாங்க. சரி, நீ போயிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு. ஆனா அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த ஒரு மர்ம கும்பல் ராஜியை ஏற்கனவே நோட்டம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ராஜி தனியா வரத பார்த்ததும் முகத்தை துணியால மறைச்சுக்கிட்டு வந்து அவங்க முகத்துல மயக்க மருந்த தடவி கண்ணிமைக்கும் நேரத்துல கடத்திட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரமாகியும் ராஜி வராததால கதிர் பதற்றமாகறாரு. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது தூரத்துல ஒரு கும்பல் ராஜிய கார்ல தூக்கிட்டு போறது அரைகுறையா தெரியுது. ராஜி ராஜி கத்திக்கிட்டே கதிர் பின்னாடியே ஓடுறாரு. ஆனா அவங்களால அந்த காரை பிடிக்க முடியல. அதே நேரத்துல வீட்ல இருந்து கோமதி ஃபோன் பண்றாங்க. மனசுக்குள்ள ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு ஒரு பயம் வந்ததால கதிரை கூப்பிடுறாங்க. கதிர் போனை எடுத்தாலும் ராஜி கடத்தப்பட்ட விஷயத்த சொன்னா அம்மா தாங்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவ பாத்ரூம் போயிருக்காமான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா கோமதிக்கு மனசு கேட்கல. ஏண்டா ஒரு மாதிரி பேசுற, ராஜி எங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இந்த பக்கம் கடத்தல் கும்பல் அவங்களோட தலைவனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே கச்சிதமா ராஜிய தூக்கிட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தலைவன், அவ ரொம்ப உஷாரான பொண்ணு, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்கன்னு எச்சரிக்கிறான். முத்துவேலுக்கு உடனே ஒரு மர்ம ஃபோன் போகுது. உன் பொண்ணு என் கையில தான் இருக்கா, 10 லட்சம் பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரலன்னா உன் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாதுன்னு மிரட்டுறான். இதை கேட்டு முத்துவேல் குடும்பமே இடிஞ்சு போயிடுது. சக்திவேலும் முத்துவேலும் நேரா கோமதி வீட்டுக்கு வர்றாங்க. உங்களை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுத்தது தப்பா போச்சு. அவ ட்ரைனிங் போறேன்னு சொன்னது எல்லாமே போய் தானா? என் பொண்ணு எங்கன்னு சத்தம் போடுறாங்க. கோமதி பதறி போய் கதிரை மறுபடியும் கூப்பிட்டு உண்மையை கேக்குறாங்க. கதிர் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே, ஆமாம்மா, யாரோ ராஜியை கடத்திட்டு போயிட்டாங்க, என்னால அவங்கள பிடிக்க முடியலன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. செந்தில் கிட்டையும் ஃபோன் பண்ணி உதவி கேக்குறாரு. செந்தில், இது உன்னை பழிவாங்க யாரோ செஞ்ச வேலைன்னு சொல்றாரு. முத்துவேலும் சக்திவேலும் யாருக்கும் தெரியாம 10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டு ரவுடிங்க சொன்ன இடத்துக்கு சென்னைக்கு போறாங்க. ஆனா கதிர் அவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் தன்னோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு மறைஞ்சிருந்து பார்க்கறாரு. முத்துவேல் பணத்தை கொடுத்ததும் ரவுடிங் ராஜிய மயக்க நிலையிலேயே ஒரு இடத்துல விட்டுட்டு பணத்தோட தப்பிக்க பாக்குறாங்க. அப்போ கதிர் சிங்கமா பாய்ஞ்சு அந்த கும்பலை துரத்தி பிடிக்கிறாரு. அவங்க முகமூடிய கழட்டி பார்த்தப்பதான் தெரியுது, அது வேற யாரும் இல்ல, ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு ஓடிப்போன பழைய காதலன் கண்ணன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான்னு. கதிரோட ஆக்ரோஷமான அடியில கண்ணன் நிலை குலைஞ்சு போறான். கதிர் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கண்ணனை ஒப்படைக்கிறாரு. அப்புறம் முத்துவேல் கொடுத்த 10 லட்சம் பணத்தை மீட்டு அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்கறாரு. என் பொண்டாட்டிய காப்பாத்த வேண்டியது என் கடமை, இதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு கதிர் சொல்லும்போது முத்துவேலுக்கு கதிர் மேல இருந்த கோபம் குறைஞ்சு ஒரு மரியாதை வருது. ராஜிக்கு மயக்கம் தெளிஞ்சதும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கதிரை பாக்குறாங்க. நடந்ததை நினைச்சு பயந்து அழும்போது கதிர் அவங்களை இறுக்கமா அணைச்சுக்கிட்டு, இனிமே எவனும் உன்னை தொட முடியாது ராஜி, நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்றாரு. பிரிஞ்சு கிடந்த மனங்கள் இந்த இக்கட்டான சூழல்ல ஒன்னா சேருது. இதற்கு அடுத்து கதிர் மற்றும் ராஜியின் வாழ்க்கையில் இந்த சம்பவம் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு பார்ப்போம். கண்ணனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு பணத்தையும் முத்துவேல் கிட்டையே கதிர் கொடுத்துட்டாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. ஆஸ்பத்திரியில ராஜி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. முன்னாடி கதிர் கலங்கின கண்ணோட நிக்கிறத பார்த்ததும் பழைய பயத்துல கதிரோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. கதிர், அந்த கண்ணன் என்னை ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, என்னை எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ராஜி தேம்பி தேம்பி அழறாங்க. கதிர் அவங்க நெத்தியில கை வச்சு, ராஜி இங்க பாரு, நான் வந்துட்டேன்ல, இனி ஒருத்தனும் உன் மேல கை வைக்க முடியாது. அந்த கண்ணன் செஞ்ச வேலைக்கு அவன் இப்ப ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருக்கான், அவனோட ஆட்டம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு தைரியம் சொல்றாரு. வெளியில முத்துவேலும் சக்திவேலும் நின்னுட்டே இருக்காங்க. இவ்வளவு நாளா கதிர் மேல இருந்த கோபம் இந்த ஒரு சம்பவத்துல அப்படியே கரைஞ்சு போச்சு. 10 லட்சம் பணத்தை முத்துவேல் கையில கதிர் கொடுக்கும்போது, இந்தாங்க மாமா உங்க காசு, என் பொண்டாட்டிய நான் காப்பாத்துறதுக்கு உங்க காசை நான் ஏன் செலவு பண்ணணும், இனிமே ராஜி என் பொறுப்புன்னு கதிர் சொன்ன அந்த வார்த்தை முத்துவேல் மனச ரொம்பவே பாதிக்குது. சக்திவேல் கிட்ட மெதுவா முத்துவேல் சொல்றாரு, சக்தி, நாம இவனை இவ்ளோ நாள் தப்பா நினைச்சிட்டோம்டா, நம்ம பொண்ணு மேல இவன் வச்சிருக்கிறது வெறும் பாசம் இல்ல, அதுக்கும் மேல ராஜி கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லி முதலா கதிரை மனசார ஏத்துக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி ராஜி வீட்டுக்கு வர்றாங்க. கோமதி வாசல் வரைக்கும் வந்து ஆரத்தி எடுத்து ராஜிய வரவேற்கிறாங்க. என் மருமகளுக்கு ஒண்ணுன்னா எனக்கு உயிரே போன மாதிரி இருக்கும்டான்னு கோமதி அழ ராஜி அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கதிர் இப்போ ராஜிய ஒரு நிமிஷம் கூட தனியா விடுறது இல்ல. ராஜிக்கு தண்ணி குடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது வரைக்கும் கதிர் ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாரு.
போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணன் மேல கடத்தல், மிரட்டல், பழைய மோசடி வழக்குன்னு எல்லாத்தையும் கதிர் ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணிட்டாரு. இனி இவன் வெளியவே வரக்கூடாதுன்னு செந்தில் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. கதிர் காட்டுன இந்த அதிரடி அவதாரம் பார்த்து ஊருக்குள்ள கதிரை பத்தி பேசினவங்க எல்லாம் இப்போ வாயடைச்சு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ராஜி ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது கதிர் உள்ள வர்றாரு. ராஜி மெதுவா கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி என் மேல இவ்வளவு அன்பு வந்தது? நான் தான் ஆரம்பத்துல உங்களை பிடிக்கலன்னு சொன்னேனே அப்படின்னு. கதிர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உனக்கு என்ன பிடிக்காம இருந்திருக்கலாம் ராஜி, ஆனா எனக்கு உன்னை பார்த்த முதல் நிமிஷத்திலிருந்தே பிடிக்கும். உன்னை யாருக்காவது விட்டு கொடுக்க எனக்கும் மனசே இல்ல. இனிமே நீயும் நானும் ஒண்ணுதான். இதை கேட்டதும் ராஜி கதிரோட தோள்ல சாஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு நாள் இருந்த தயக்கம், பயம் எல்லாம் போயி 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான புரிதல் இப்பதான் ஆரம்பிக்குது. கண்ணன் ஜெயிலுக்கு போன பிறகு ஒரு சில நாட்கள் வீடே நிம்மதியா இருக்கு. கதிரும் ராஜியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. ராஜிக்கு இப்பதான் கதிரோட அருமை புரியுது. நாம ஒரு தப்பான ஆளை காதலிச்சு நல்ல மனுஷனை உதாசீனப்படுத்திட்டோமேன்னு ராஜி மனசுக்குள்ள வருத்தப்படுறாங்க. ஆனா கதிர் அத பத்தி எல்லாம் யோசிக்காம ராஜிய எப்படி சந்தோஷமா வச்சுக்கலான்னு மட்டும் நினைக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கதிருக்கு போன் வருது. கண்ணன் மேல ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குதாலையும் இப்ப செஞ்ச கடத்தல் வேலையாலையும் அவனுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு போலீஸ் அதிகாரி சொல்றாரு. ஆனா கண்ணனோட கூட்டாளிங்க வெளியில சுத்திட்டு இருக்காங்க, அவங்க பழி வாங்க துடிக்கிறாங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் கிடைக்குது. இதை கேட்டதும் கதிர் கொஞ்சம் உஷாராகுறாரு. யாருக்கும் தெரியாம ராஜிய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாள் சாயங்காலம் கதிர் கடையில இருக்கும்போது முத்துவேல் அங்க வர்றாரு. வழக்கமா முறைச்சுக்கிட்டே போறவரு அன்னைக்கு கதிர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. கதிரு, அன்னைக்கு நீ செஞ்சதுக்கு ஒரு பெரிய நன்றிப்பா. என் பொண்ணு வாழ்க்கைய நீதான் காப்பாத்திருக்க. இனிமே நமக்குள்ள இருக்கிற இந்த பகையெல்லாம் வேண்டாம். நான் ராஜிய எங்க வீட்டுக்கு ஒரு சில நாள் கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன், நீயும் கூட வாயேன்னு கூப்பிடுறாரு. இதை கேட்ட கதிர் அதிர்ச்சியிலும் சந்தோஷத்திலும் உறைஞ்சு போறாரு. இத்தனை வருஷமா இருந்த குடும்ப பகை ராஜி மூலமா முடிவுக்கு வர்றத நினைச்சு அவருக்கு பெருமையா இருக்கு. அதே நேரத்துல ஜெயில்ல கண்ணன் கதிர் மேல செம கோபத்துல இருக்கான். என்னை இப்படி உள்ள தள்ளின கதிரையும் என்னை மதிக்காம அவனுக்கு பொண்டாட்டியா வாழ்ற ராஜியையும் சும்மா விட மாட்டேன்னு சபதம் எடுக்கிறான். வெளியில இருக்கிற அவனோட ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி ராஜியோட வீட்டுக்கு போற வழியில அவங்கள மிரட்ட பிளான் போடுறான். மறுநாள் கதிர், ராஜி, கோமதி எல்லாரும் முத்துவேல் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வழியில ஒரு காட்டுப்பாதையில கார் போயிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு குறுக்கே ஒரு மரம் விழுந்து கிடக்குது. கதிர் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்குறாரு. அப்போ மறைஞ்சிருந்த கண்ணனோட ஆளுங்க 4 பேர் கத்தியோட கதிரை சுத்தி வளைக்கிறாங்க. ராஜியும் கோமதியும் பயத்துல அலறாங்க. ஆனா கதிர் பயப்படல. ராஜிய தொடணும்னா முதல்ல என் உயிரை தாண்டணும்டான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரையும் ஒத்த ஆளா அடிச்சு துவம்சம் பண்றாரு. கதிரோட இந்த ஆக்ரோஷமான சண்டைய பார்த்து ரவுடிங்க ஓடி போயிடுறாங்க. முத்துவேல் அங்க வந்து சேர்ந்ததும் கதிர் அடிபட்ட கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்து பதறி போறாரு. கதிரை தாங்கி பிடிச்சுக்கிட்டு, நீ என் மருமகன் மட்டும் இல்லடா, என் இன்னொரு மகன்னு சொல்லி நெகிழ்ந்து போறாரு. அன்னைக்கு ராத்திரி 2 குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பழைய கசப்புகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு புது உறவு அங்க மலருது. கதிரும் ராஜியும் நிலா வெளிச்சத்துல மொட்டை மாடியில பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு காயம் அதிகமா இருக்கா கதிர்? ராஜி வருத்தமா கேட்க, உன் அன்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு வலியே தெரியாது ராஜி. கதிர் சொல்ல 2 பேரோட வாழ்க்கையும் அந்த நிலா வெளிச்சம் மாதிரி அழகா மாற ஆரம்பிக்குது.